திருநெல்வேலியில் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பு 20க்கும் மேற்பட்ட காவல் அதிகாரிகள் இருக்கும்போது, வழக்கறிஞர்கள் இருக்கும்போது, மக்கள் நடமாட்டம் இருக்கும்போது, ஒரு நபரை 4 பேர் சேர்ந்த கும்பல் வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பித்து ஓடுகிறது. அதை காவல்துறை அதிகாரிகள் வேடிக்கை பார்க்கிறார்கள். இதை கேட்கும்போது நமக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. என்னடா ஒரு கொடுமை அது! ஒருத்தன் கொலை செய்யப்படுகிறான்னா அந்த இடத்துல மக்கள் வேடிக்கை பார்க்குறான். அவன்கிட்ட ஆயுதம் கிடையாது, மக்கள் வேடிக்கை பார்க்குறான். அவன்கிட்ட அதிகாரம் கிடையாது, மக்கள் வேடிக்கை பார்க்குறான். ஆனால் மக்களை பாதுகாக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியே, ஒரு குற்றம் நடக்கும்போது அதை தடுக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே அதை வேடிக்கை பார்ப்பது என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது. நம்மளை போன்ற அதிகாரம் இல்லாத சாதாரண மக்கள் இந்த மண்ணில் எப்படி நடமாடுவது என்ற ஒரு கேள்வி இருக்குது. அதனால் காவல்துறை அதிகாரி அவர்களே, உங்களுடைய மெத்தன போக்கினால் நிறைய இடங்களில் நிறைய தவறுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை காவல்துறை அதிகாரிகள் மாற்றிக்கொள்ள வேண்டும். சாதாரண அப்பாவி மக்கள் மீது வழக்கு பதிவுகள் செய்கிறீங்க. உரிமைக்காக போடணும்னா அவனை அடித்து ஒடுக்குறீங்க. ஒருத்தர் எழுத்து நின்று பேசிட்டா போதும், உடனே உங்களுக்கு கோவம் வந்துடுது, உடனே அவன் மீது வழக்கு பதிவு செய்கிறீங்க. இதுதான் காவல்துறையுடைய பணியாக இருக்குது இந்த மண்ணில். அரசியல்வாதிக்கு ஒரு பக்கம் அரசியல்வாதிக்கு சாதகமாகவும், அப்பாவி மக்களுக்கு ஒரு விதமாகவும் நடப்பது தான் இந்த மண்ணினுடைய காவல்துறை அதிகாரியுடைய பணியாக இருக்குது. அதனால் காவல்துறை அதிகாரிகள் என்பது இந்த மண்ணையும் இந்த மக்களையும் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நீங்கள் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்து விட்டால் இந்த மண்ணு சுடுகாடாக மாறிடும் என்பது தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக அந்த மண்ணில் காவல்துறை உருவாக்கப்படவில்லை. குற்றம் எங்கே நடக்கிறதோ அங்கே தடுக்க வேண்டும். அதுக்கு தான் காவல்துறை உருவாக்கி இருக்கிறாங்க போல. காவல்துறை வேடிக்கை பார்ப்பதுக்கு இந்த மண்ணில் உருவாக்கலை. இன்றைக்கி 2 வழக்கறிஞர்களுக்கு வந்த துணிச்சல் ஏன் உங்களுக்கு வரல? சாதாரண ஒரு 2 வழக்கறிஞர்களுக்கு வந்த துணிச்சல் ஏன் அங்கிருந்த அத்தனை காவல்துறை அதிகாரிகளுக்கு வரல? அதிகாரம் இருந்த காவல்துறை அதிகாரிகள் ஏன் வரல? உங்களை வேடிக்கை பார்ப்பதுக்கு அந்த இடத்துல காவல்துறையை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதனால் காவல்துறை அதிகாரிகள் என்பது குற்றங்களை தடுக்கக்கூடியவர்களாக, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர்களாக, மக்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தடுக்கக்கூடிய நபர்களாக காவல்துறை அதிகாரிகள் இருக்கணும் என்று இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்வதோடு, அந்த 2 வழக்கறிஞர்கள் துணிச்சலாக சென்று அந்த ஒரு நபரை பிடித்து குடித்திருக்கிறார்கள். அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாலும் சரி, வெட்ட வந்தவர்கள் எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, வெட்டுப்பட்டு இறந்தவர் எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, நீதி இந்த மண்ணில் நிலைநாட்டப்பட வேண்டும். ஒரு நபர் கொலை செய்ய வராருன்னா அதை தடுக்கக்கூடிய பண்பு அந்த 2 வழக்கறிஞர்கள் இருந்திருக்கு. அதை என்னுடைய மண்ணின் மைந்தன் சேனல் வழியாக அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியும் பாராட்டுகளையும் தெரியப்படுத்தி கொண்டு அந்த வீடியோவும் இதில் இணைக்கிறேன். பாருங்கள் சொந்தங்களே. இன்னைக்கு காலையில் சுமார் ஒரு 10 மணி அளவில் திருநெல்வேலி ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்றத்தினுடைய மெயின் கேட்டு முன்னாடி ஒரு நபர் ஒரு 4-5 நபரால் வெட்டி கொல்லப்படுறாரு. சம்பவத்திலிருந்து மிக அருகில ஒரு 10 அடி கூட தொலைவில் இருக்க 30-35 போலீஸ் நிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வேடிக்கை பாக்குறாங்க. மிகப்பெரிய கொடுமை. மனிதனையும் எந்த அளவு செத்து கிடக்குன்னு பாருங்க. ஒரு போலீஸாலேயே தடுக்க முடியல, பப்ளிக் எப்படி வருவான்? அதுல ஒருத்தன் ஓடி வரான். அந்த 4 பேத்துல ஒருத்தன் அந்த காமராஜ் நகருக்குள்ள ஓடி வரோம். வழக்கறிஞர்களாகிய நாங்க 2 பிடிச்சு கொடுக்குறோம். இல்லாட்டா அவனு இன்னைக்கு எஸ்கேப். அவங்க வந்த கார் அன்னபூர்ணம் முன்னாடி அங்கிருந்து கிளம்பி நேர கிழக்க பார்க்க போகுது. காரை நாங்க எடுத்து மறிக்கிறேன். போலீஸ் வாங்க, வேரிஸ் ஒரு வெப்பனை கொண்டுட்டு வாங்க, கன் எடுத்துட்டு வாங்க. எல்லா போலீஸும் சடனா ஸ்டன் ஆகி நிக்காங்க. யாருமே வரல. பப்ளிக்ல ஒருத்தனை வெட்டிட்டு 4 பேரு அசால்ட்டா போறான். இந்த சமுதாயம் என்ன செஞ்சிரும், இந்த காவல்துறை என்ன செஞ்சிரும், இந்த சாமானிய மக்கள் என்ன செஞ்சிரும் சொல்லி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. நாளைக்கு ஒரு பப்ளிக்கு ஒரு குடும்பத்தோட அவன் எப்படி வெளியே போவான்? நல்லவனா கட்டுவா, அதெல்லாம் அப்பாற்பட், அதெல்லாம் வேற. அப்ப இந்த காவல்துறை நீதிமன்றத்துக்கு அவன் வாரான். எதுக்கு வாரான்? சாட்சி சொல்லவோ தண்டனைக்கோ எதுக்கோ ஒரு இதுக்கு வாரான். நீதிமன்ற வாசல்லே அவனுக்கு பாதுகாப்பு இல்லைனா அவன் வீட்டு வாசல உண்டா, சமுதாயத்தில் ரோட்ல உண்டா? என்ன இந்த பாதுகாப்பு போலீஸ் கொடுக்கு? போலீஸ் நான் கூப்பிடுறேன், கத்துன்னு கத்துறேன். போலீஸ் வாங்க வாங்க, கன் எடுத்துட்டு வாங்க, நான் பிடிக்கிறேன் வாங்க. ஒரு போலீஸும் வரலங்க. ஒரே ஒரு எஸ்ஐ தவிர வேற யாரும் வரல. 30 போலீஸ் 40 போலீஸ் இருக்காங்க. என்னங்க அந்த எஸ்ஐ உய்காட்டான் மட்டும்தான் வந்தாரு. அவர் தான் உண்மையிலே இந்த ஹீரோ. வேற யாருமே வரலங்க. இது எல்லா போலீஸும் வெடிக்க போக்கு. வேர் இஸ் த இன்ஸ்பெக்டர், வேர் இஸ் த இன்சார்ஜ் ஆஃப் த கோர்ட், ஏஆர் இஸ் த டிசி? எங்கங்க இவங்களா? எங்கங்க